மருது. மருது தான் ஆர்கேக்கு எல்லாமே. பரசுவை விட எல்லா விஷயமும் தெரிஞ்சது அவனுக்கு தான். மொத்த சிட்டியை அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கான். காசிக்கு முக்கியமானவன் மருது. இப்போ ரீசெண்டாக கொலை செய்யப்பட்ட பரசுவை ஏன் மருதுவை கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஆர்கேக்கு எஸ்எஸ்பி கொரியர் மட்டும் முக்கியம் இல்லை. எஸ்எஸ்பி கொரியரை விட மருதுவை வச்சு பண்ணுற பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். பரசுவால் தொழிலில் எவ்வளோ லாபம் கொடுக்க முடியுமோ ஆர்கேக்கு அரசியலில் அதை விட அதிக லாபம் கொடுக்கறது மருது தான். ஆர்கேக்காக மருது என்ன வேணாலும் பண்ணுவான். ஆளை தூக்குறதுலேருந்து சிலையை கடத்துற வரைக்கும். கடல் மூலமாக வர எல்லா சிலைகளையும் பிஸ்னஸ் பண்ணி தரது மருது தான். அதில் ஆர்கேக்கு பெரிய பங்கு இருக்குது. கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு தண்டா பண்ணாங்கன்னா அவங்க சொந்தக்காரனாக இருந்தால் கூட பார்க்க மாட்டான். கொன்று கடலில் வீசிடுவான். சரிங்க, நான் இப்போ என்ன பண்ணணும்? அதாவது ஹலோ சிவா, அவன் தான் சிஎம் மருது. நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சிவா, இந்த கேஸுக்காக. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வராம நான் சும்மா விட மாட்டேன். ட்ரக் டீலிங் மேட்டர்லாம் எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும். நமக்கு எதுக்கு வம்பன் தான் எதையும் கண்டுக்காம இருந்தேன். எப்போதுல இருந்து உனக்கு தெரியும்? நம்ம மீட் பண்ண நாள்ல இருந்து. அப்ப பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தானே. நீ மருது இடத்துக்கு போ, நமக்கு எவிடன்ஸ் முக்கியம். அங்க நடக்கிற எல்லா வீடியோஸையும் எடுத்துட்டு வந்துரு. ஏன்னா அங்க உன்னால ஈஸியா போக முடியும் சிவா. ஓகேவா? நான் ஓகேவா? இந்த மேட்டர் தெரிஞ்சாதான் எங்க எம்டி கொண்டதான் எங்க ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. நான் மட்டும் போனேன் அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். ஓகே பரவாயில்ல, எங்க நடக்குதுன்னு சொல்லு, நானே போய்க்கிறேன். என்னால முடியாது. முடியாதா? நீயும் போக மாட்ட, என்னையும் போக விட மாட்ட. அப்ப என்னையும் உன்ன மாதிரி கொரியர் வேலை செய்ய சொல்றியா? அதுவும் இல்லாம இந்த தப்பு நடக்கிற இடத்துல வேற உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. விடு சிவா, இதை நானே பாத்துக்கிறேன். உன்கிட்ட சொன்னதே வேஸ்ட். ஏய் கொஞ்சம் டைம் கொடு, நானே பண்றேன். சொல்லாத, முடிஞ்சா செய். உங்க அக்காவை கொண்டது நான் மட்டும் இல்லடா, மருது சொன்னா. பரசுக்கு மேல ஒரு பெரிய ஆள் இருக்கான்.
இன்னும் 2-3 பேர் சேர்ந்துதான் செஞ்சதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவன் தான் சிஎம் மருது. வாயா மருது. வணக்கம் காசி. உட்காரு. ஆர்கே, நம்ம பரசுவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சியா? யாரோ வரதன் ஒருத்தனாம டிவியில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரதனா? அவன் இன்னும் கொலை பண்ற அளவுக்குலாம் வளரல. அவன் கத்தியை பிடிக்க கத்துக்கவே இன்னும் 10 வருஷம் ஆகும். நம்ம பசங்க சொன்னாங்க ஆர்கே, ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான் பரசுவை போடுறதுக்கு. அவன் ட்ரை பண்ண மிஸ் தான் ஆகும். கத்தி எடுத்துக்கலாம் ஒன்றும் வளரல. அவன் பேச்சு மாதிரிலாம் எடுக்காதுண்ணே. பரசு விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறது எனக்கு சரியா படலா இருக்கே. ஏதோ தப்பா தெரியுது எனக்கு. அட, அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா சும்மா அவனை பத்தியே பேசிக்கிட்டேன். வேணா அவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். அவன் தான் பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த காசி யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சொல்லாத, முதல்ல வேலையை பாரு. நான் வரேன் காசி. டேய் வாங்கடா. நேற்று பொடி விற்றவன் துடியாக கிடந்தான். இன்று சிலை விற்பவன் நாளை பிணமாக கிடப்பான். யாரா நீ? புரியல. அரசு போன் உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? ஏய், இதுக்கே ஷாக்கானே எப்படி? நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அத பாரு, இன்னும் ஷாக் ஆவ. ஹலோ, இன்னுமா பாக்குற? என்னடா வேணும் உனக்கு? பழிக்கு பழி. நேர்ல வா, பேசிக்கலாம். எங்க வரணும் சொல்றா. ஹலோ, டேய், ஹலோ. வாங்கடா. நீதானே? எனக்கு தெரியாம சிலையை தூக்கிட்ட உன்னை அப்படியே விட்டுருவோமா? தட்டு தட்டி வாங்கிட்டு போலான்னு தான் பார்த்தேன். இப்ப வேற வழியே இல்லை. உன்னை போட்டுட்டே எடுத்துட்டு போறேன். பாப்போம் யாரு யார போறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் சிலையை தூக்கி நீ வச்சுக்கிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? இப்ப பாரு, உங்க அக்காவை கொண்ட மாதிரி உன்னையும் கொல்ல போறேன். எவ்வளவு சீக்கிரட்டா இந்த மேட்டர் போயிட்டு இருக்கு. உங்க அக்காவை ஜாதி பிரச்சனைல தான் கொண்டோன்னு நினைச்சியா? தேவையில்லாம மூக்க நுழைச்சா அதான் அவளை கொன்னேன். ஏய், என்னடா பயந்துட்டியா? Hey!
நான் தான் மித்ரா, பயப்படாத. இங்கேயே வந்து சிவா, உன் மூஞ்ச பார்க்கவே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. வெளியே போன்னு சொல்றல. ஏய், எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடு. நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? உன்னை நான் ஏன் அங்க பார்த்தேன், ஏன் போலீஸ் கிட்ட சொல்லாம வந்தேன்னு எனக்கே தெரியல. அது அக்கறையில பண்ணனா இல்ல உன் மேல இருக்கிற லவ்ல பண்ணனான்னு எனக்கே தெரியல. கிட்ட வராத, பின்னாடி போன்னு சொன்ன சிவா. என்னையும் உன்ன மாதிரி கொலகாரி ஆக்கிடாத. கிட்ட வராத சிவா. சிவா, சொன்ன கேளு, கிட்ட வராத. ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இரு மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன விடு சிவா, விடு. சிவா விடு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.